வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, மாரல் கடைசியாக பார்ப்போங்க. ஒரு புதுசாக கல்யாணமான கணவன் மனைவி இளம் ஜோடிகள், அவங்க 2 பேரும் மறு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ மாமனார் வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கான். மருமகன் அப்போது 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு என்ன சொல்கிறா, நான் நல்ல பாயாசம் செய்வேன், முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் நல்லா செய்வேன் அப்படின்னா. அப்படியான்னு கேட்டுக்கிறான். மறுநாள் மாப்பிள்ளைக்கு ஒரு ஆசை. பொண்டாட்டிக்கிட்ட, சரி நீ தான் நேற்று சொன்னியம்மா அந்த முந்திரி பருப்பு போட்டு பாயாசம் பண்ணி செஞ்சு கொடு இன்னும் மதியத்துக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி, என்னாச்சுன்னா 2வது நாள் விருந்துக்காக மாமியார் வெளியே போயிருக்காங்க, ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்காக வெளியே போயிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இவன் இதை சொன்னான். சரி, இதில் போய் என்ன இருக்கு, செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கணவருக்கு போகிறல, கணவரும் சமையல் ரூமில் தான் நின்றுட்டு இருக்கான். சரி, எதுக்கு சும்மா அங்கே அந்த அந்த ஜாடியில் முந்திரி இருக்குது, அது கொஞ்சம் எடுங்க அப்படின்னு மனைவி சொல்கிறான். ஓகே, அந்த ஜாடி வித்தியாசமாக இருக்குது இவனுக்கு. சரி, என்ன அதில் போய் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கையை விட்டு எடுக்கிறதுக்கு போனால் கை மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு சாதாரணமாக நான் நினச்சான். 2 பேரும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. நேரம் கடக்க பேனிக் ஆகுறாங்க. அவ்வளோதான். அவங்க அதுக்குள்ளே அவங்க மாமியாரும் வந்துடுறாங்க. மாமியாரும் வந்துட்டு, ஐயோ என்னாச்சு, மாப்பிள்ளைக்கு கை மாட்டிக்கிச்சா அப்படின்றாங்க. அவங்க கூக்குரல் போடுறதுல இப்போ அக்கம் பக்கத்துக்காரங்க வந்துடுறாங்க. அக்கம் பக்கத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க, 2 குழுவாக பிரிஞ்சு இந்த பக்கம் ஜாடியும் அந்த பக்கம் மாப்பிள்ளையும் பிடிச்சி வலிக்கிறாங்க. மாப்பிள்ளை வலிக்குது இங்கே மணிக்கட்டு வலிக்குதுன்னு அலறான். ஒரே அல்லோலகெல்லாம் ஆகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அந்த ஊரில் இருக்க பெரியவர் ஒருத்தர் வந்தார். ஒரே ஒரு நிமிஷம்தான் அப்படி பார்த்துட்டு சட்டுன்னு சொன்னார், ஏன்பா நீ பிடிச்சி வச்சிருக்க முந்திரியை முதல்ல விடுப்பா அப்படின்னு சொன்னார். அதான் தெரியுது, அவன் உள்ள கை விடுப்பான்னாரு, விட்டுட்டான். இப்போ கையை எடுப்பான்னாரு, கை சுலபமாக வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது அங்கேருந்த மாமியார்காரிக்கிட்ட, ஏம்மா இந்த ஜாடியிலேருந்து முந்திரி நீ எப்படிம்மா எடுப்ப அப்படின்னு கேட்டார். அவங்க நானா இது மாதிரி ஜாடி எடுத்து இப்படி கவுத்து, கையை இப்படி வச்சு இப்படி கவுத்து தான் எடுப்பேன் நான் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. ஓகேங்க, இது ஒரு லைஃப் மாறலுங்க. இதுதான் மாறலுங்க. இப்போ மாறலுக்கு வருவோம். பல பேர் பல சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. ஓகே, அந்த சிக்கல்கள் பிரச்சனை தவிக்கிறது அந்த முந்திரியை கை பிடிச்ச மாதிரி. என்ன விஷயம்னா, ஒரு சர்டன் பீரியடில் அந்த சிக்கல்கள் அதுவாகவே விலகிடும். ஆனால் நம்ம விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி, கை லேசாக நுழைஞ்சது, முந்திரியை பிடிச்சது சிக்கல். அந்த சிக்கலை நம்ம விடாத வரையும் அந்த கை நமக்கு ரிலீஸ் ஆக போதில்லை. ரிலீஸ் ஆகுது வாழ்வியல் சூழ்நிலையில் அந்த சிக்கல்னால மாட்டிக்கிட்டு உருண்டுகிட்டே இருப்போம். அதை விட்டுட்டா அந்த வாழ்வியல் சூழ்நிலை விடுபட்டுடுவோம். ஆனால் அதை விடவே மாட்டோம். ஓகேங்களா? இது ஒரு மாறல். 2வது மாறல், எல்லாருமே ஜாடியும் அந்த அந்த மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே மாப்பிள்ளை உள்ள இருக்க முந்திரி இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காருன்னு யோசிக்கவே இல்லை. இது அந்த பெரியவர்கிட்ட கேட்கும்போது பெரியவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. என்னன்னா, ஏன்பா அவன் கை மாட்டிக்கிச்சின்னு சொல்றீங்க, கை எப்படி உள்ள போச்சு முதல்ல அதை சொல்லுங்க. அப்போ உள்ள போகும்போது கை வெறுங்கையா இருந்தது, திருப்பி வெளியே வரலாம் கையில ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். அதனாலதான் அது முந்திரி ஜாடி, முந்திரியை விடுப்பான்னு சொன்னேன் அப்படின்னாரு. ஓகேங்களா? இவ்வளவுதாங்க விஷயம். மீண்டும் விவாதிப்போம்.